என்ன போனில் டவரே கிடைக்க மாட்டேங்குது. வரத்தால போய் ஒரு வார்த்தை பேசிட்டு வருவா. எம்பிட்டு நாள் ஆச்சுன்னு தம்பிக்கிட்ட பேசி ஒரு இடத்த போய் பேசிட்டு வந்தாதான் மனசு நிம்மதியா இருக்கும். இங்க வந்து அளவுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். சே, இங்க வந்ததுலேருந்து ஒரு வேலை விடாம எல்லாத்தையும் இந்த மனசு நம்மளையே வேலை வாங்குறான். கூட தண்ணி எடுத்துட்டு வர மாட்டான். நான் நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு எனக்கு இது வேணும் தான். அட அம்மா அம்மா, அடியே இல்ல, நீ என்ன இங்க நிம்மதியா ஒரு ஃபோன் பேச கூட விட மாட்டியோ? ஏம்மா ஏமா கோவப்படுற? அப்புறம் நீ பண்ண காரியத்துக்கு உன்னை வெட்டாம விட்டானேன்னு உங்க அண்ணனை நினைச்சு சந்தோஷப்படு. பெத்த தாய் என்னையும் ஏமாத்தினவ தானடி நின்று. அம்மா ஏதோ அறிவிழந்து போய் பண்ணிட்டேன், மன்னிச்சிடம்மா. மன்னிக்கிறாங்க. உன் புருஷனோட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் ஆட்டமா போட்ட. நீ போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் இதெல்லாம் தேவைதான். ஏமா அப்படி சொல்ற? நான் இருக்கிற வீடை வந்து பாரு, போட்டு உள்ள வீடு. தண்ணி பூரா உள்ள இறங்குது. ஒரு குடிதண்ணி வசதி கூட இல்லம்மா. ஏன் ஒரு கேஸ் அடுப்பு கூட இல்லை. உன் மக எம்பிட்டு கஷ்டப்படுறேன்னு வந்து பாரு. உனக்கு வேணும்டியே, உனக்கு வேணும். ஆத்தானை ஏமாத்தி, அண்ணன்களை ஏமாத்தி, அண்ணன்மார்களை ஏமாத்தி, கட்டின புருஷனோட காசு பணத்தோட வாழலான்னு நினைச்சல. உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயே வேணும்டியே. ஏமா அப்படி சொல்ற? நான் அந்த மனுஷன் கூட சேர்ந்துதான் அம்பட்டையும் செஞ்சேன். ஆனா அந்த மனுஷனே என்ன 4 பேரோட சேர்ந்துக்கிட்டு எம்பிட்டு வேலை வாங்க தெரியுமா? இங்க பாரு, நான் இன்னைக்காவது குடம் தூக்கி பார்த்திருக்கியா? இன்னைக்கு குடத்தை தூக்கிட்டு தண்ணி எடுக்க போறேன். வீட்டுல கேஸ் அடுப்பு கூட இல்லம்மா, விறகு அடுப்புல சமைக்கணுமா. கண்ணன் எரியுது பாவி. உனக்கு இதெல்லாம் வேணும்டி. ஆத்தால ஏமாத்தினவளுக்கு இந்த இம்சையெல்லாம் பத்தாது. என்னம்மா நீனு என்னை இந்த கோலத்துல பார்த்தோன்னே உன் மனசு இறங்கும்னு நினைச்சேன். என்னம்மா இப்படி பேசுற? எனக்கு இருக்க வீடு கூட இல்லாம எம்பிட்டு கஷ்டப்படுறேன் தெரியுமா? அடியே, உன் கஷ்டத்துக்கு காரணம் நீ மட்டும்தான், வேற எவரும் கிடையாது. நீ சும்மா இருந்திருக்கணும். சுடி சும்மா இருந்திருந்தா வீட்டுல உங்க அண்ணன் மருந்தை சேர்த்துக்கிட்டதுக்கு நல்லா ஜம்முன்னு ராணி கணக்கா இருந்திருக்கலாம். உன் சுடி சும்மா இல்லையே. ஏம்மா இந்த ஒரு வாட்டி அண்ணங்க கிட்ட பேசி என்ன சேர்த்துக்கம்மா. என்னால கஷ்டப்பட முடியல. நான் எம்பிட்டு சொகுசா வளர்ந்தவன் உனக்கு தெரியாதா? இப்ப தண்ணி இருக்கவும் விறகடுப்புல சமைக்கவும் அந்த ஓட்டு உள்ள வீட்டுல படுக்கவே பயமா இருக்கு. என்ன தண்ணி எடுக்கவேன்னு போனா இம்பிட்டு நேரம் ஏன் ஆளை காணோம்? ஊருக்குள்ள எவ்வளவு பார்த்து கதை இருந்துட்டு இருக்கா போல. அடே குடவே இங்க இருக்கு. இப்பல ஏதாவது நாடகம் போட்டு என்னை ஏமாத்துவேன்னு நினைக்காது. இந்த வாட்டி அலமையில ஏமாறவே மாட்டேன். அம்மா நிம்மி, என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை தண்ணி பிடிச்சிட்டு சொன்னா இங்க வெட்டி என்ன கதை பேசிட்டு இருக்க? இல்லைங்க, அம்மா இருந்தாங்க. என்ன அம்மா நம்மானு பிள்ளை வேணா ஒண்ணு வேணானே வீட்டை விட்டு துரத்துறவங்க கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு உனக்கு? இல்லைங்க, அம்மா ஃபோன் பேசிட்டு இருந்துச்சு, நானா தான் கூப்பிட்டு பேசினேன். அதானே இவங்களுக்குலாம் மனசு இறங்குமா? பெத்த பிள்ளை என்ன ஆனா என்ன, எக்கேடு கிட்ட போனா என்னன்னு உங்க அம்மா இருக்காங்க. டேய் இன்னொரு வார்த்தை பேசினேன் நான் மனசியா இருக்க மாட்டேன். உங்ககிட்ட யார் பேசினா? அடியே நிம்மி சொல்லுங்க. என்ன ஒரு குடத்தை மட்டும் எடுத்துட்டு போனா இந்த குடத்தை யார் எடுத்துட்டு போவா? உங்க ஆத்தாவளோ உங்க அண்ணனோ வந்து எடுப்பாங்களோ? எப்படி திமிரு இவனுக்கு? ஏன் மவளையே எப்படி பேசுறா? இல்லைங்க, எதுக்கு இப்ப தேவையில்லாம அவங்க எல்லாம் எடுக்கிறீங்க? ஒரு குடத்தை பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டு இன்னொரு குடம் எடுக்கலாம்னு நினைச்சேன். கவர்மெண்ட் அப்ப வீட்டு கவர்மெண்ட் பாரு, ஒரு வரைக்கும் தண்ணி வர இன்னும் 10 நிமிஷத்துல தண்ணி நின்று போயிடும். போய் 2 குடத்தையும் பிடிச்சிக்கிட்டு உன்னை தலையிலையும் உன்னை இடுப்புலையும் வச்சு எடுத்துருவாங்க. அது எப்படிங்க முடியும்? என்ன முடியும்? விதவிதமா வாங்கி போட்டா சமைச்சு சாப்பிட தெரியுமா? மரியாதையை எடுத்துட்டு வரணும். அப்படிதான் போய். இலே என்ன என்ன அத்தை, என்ன மரியாதை தேயுது? நானும் ரொம்ப பொறுமையா இருக்கேன். தேவையில்லாம என்ன வச்சு பேசுற வேலையெல்லாம் வேணாம். உங்களுக்கும் உங்க மகளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தலைமுடிக்கிட்டீங்கல்ல, இப்ப எதுக்கு பாசம் கொத்துக்கிட்டு வருதோ? பாசம் உள்ள ஒன்றும் இல்லை. எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு பேசு. நடு ரோட்ல பேசினா ரோட்ல போற வரவங்க கேட்கதான் செய்வாங்க. அது ஏன் விருப்பம். ஏங்க விடுங்க, தேவையில்லாம பிரச்சனை வேணாம். என்னடி சும்மா நல்லது மாதிரி நடிக்கிறியா? போய் தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி தீரத்துக்குள்ள வந்தா உனக்கு சோறு இல்ல, குடிக்க தண்ணி கூட இல்லாம நீ பட்டினி தான் இருக்கணும். பாத்துக்க. பாத்தியாமா பாத்தியா, இந்த மனசை கொடுக்குற 100 ரூபாய்க்கு நான் இன்னும் எம்பிட்டு கஷ்டப்படணுமோ தெரியல. எனக்கு எண்ணி 100 ரூபாவோ 200 ரூபாவோ கொடுக்கா. அதுவும் கையில் கொடுக்கல, பொருளாக வாங்கிட்டு வந்து போடுறான். விறகடுப்பில் சமைச்சு என்னால் வாழ முடியலம்மா. பத்தியா, காலையில் தண்ணி பிடிக்கணும், அடுத்து சமைக்கணும், ஒரு வேலை கூட பண்ண முடியல. கை காலெலாம் ரொம்ப வலியாக இருக்கு. சரி படுக்கலான்னு பார்த்தா அந்த வீட்டில் படுக்க கூட ஒரு இடம் இல்லை. ஏதோ பழைய பங்களா மாதிரில இருக்கு. சரி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? விடு, ஏன் தலையெடுத்து நான் ரொம்ப நானும் மனம் சுமக்கணும்னாலும் சுமந்துதான் ஆகணும். வேலை செஞ்சா சோரன் ஆகி போச்சு என் நிலைமை. வரேன். நான் பெத்த மக எம்பிட்டு பாராட்டி சீராட்டி வளர்த்தேன். என் கண்ணு முன்னாடியே படபாவி என்ன பாடுபடுத்துறான். நான் இல்லாதப்போ என்ன எம்பிட்டு பண்ணுவானோ தெரியலையே. ஐயோ, இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை தேவையா? தானா போனா இப்படி வீணா போயிட்டாலே. நான் பார்த்து சம்பந்தம் பண்ணி கட்டி வச்சு இறந்தேன். கோடீஸ்வரம் மாப்பிள்ளைன்னு பார்த்து 100 பவுன் போட்டு கட்டி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு இப்படி தெருவில் தண்ணி எடுக்க விட்டானே. இவனுக்கு பொண்ணை கொடுத்ததுக்கு என் பொண்ணை என்னோட என் வீட்லயே வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாமே. சே, காலங்காலத்துல என்னத்தை பார்க்க கூடாதோ எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அக்கா, ஊர் உலகத்துல எல்லார் வீட்லயும் கேஸ் இல்ல, கரண்ட் அடுப்புலன்னு எம்பிட்ட புலம்பேறி கிடக்கா. ஆனா உனக்கு கொஞ்சம் கூட புலம்பல் இல்லை. பார்த்துக்க, நீ பாட்டுக்கு விறகு உடைச்சமா அடுப்பை பற்ற வச்சோமா சமைச்சமான்னு இருக்க. அடியே, கேஸ் அடுப்பெல்லாம் இன்னைக்கு நேற்று வந்ததுடி. கரண்ட் அடுப்பு கேஸ் அடுப்பெல்லாம் இன்னைக்கு காலத்துல சமைக்கிறவங்களுக்கு வேணா சரிப்பட்டு வரும். நான் அந்த காலத்துல
5ஆம் கிளாஸ் படிக்கிறப்பயே எங்க அத்தா விறகுடைக்க அனுப்போம். அடிச்சுட்டு வந்து சமைச்சு சோறு பொங்கி குழம்பு வச்சு கறியாக்கி நானும் என் தம்பிகளுக்கு தங்க மரங்களுக்கெல்லாம் போட்டு நானும் கட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவேன். காத்துக்க அப்ப எனக்கெல்லாம் இது ஏமாத்திரம். சரியா சொன்னதா, உன்ன மாதிரி அலைகளாம் எங்க விட்டாலும் இருப்பீங்க. இன்னமும் கேஸ் அடுப்புல சமைக்கிறத விட விறகு அடுப்புல சமைக்கிறதா ஈஸியா இருக்கு. சட்டப்பட்டு வேலையாயிடுது பார்த்துக்க. காலையில மணி 9 கூட ஆகல, அதுக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன். சாதம் வச்சேன், இட்லி வச்சேன், கறியாக்கியாச்சு, குழம்பு ரெடி, கூட கொஞ்சம் ரசத்தையும் தாளிச்சு வச்சுட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு பார்த்துக்க. பொழுதுக்கு இனி ஃப்ரீதான். சாயங்காலம் காபி போட்டா மட்டும் போதும். ஒன்ன மாதிரியே ஊருக்குள்ள பொம்பளை எல்லாம் இருந்துட்டா கேஸ் தட்டுப்பாடுங்கிறத இல்லாம போயிடும். அதெல்லாம் கேஸே விறகோட உட்காந்துருவான். ஆனா பொழுதுக்கு இப்படி இருக்க முடியாது இல்லாட்டி. அவசரத்துக்கு ஒரு காபி தண்ணி வைக்கணும், சுடு தண்ணி வைக்கணும்னு அடுப்பு முடிக்கிட்டு இருக்க முடியாது. ராத்திரி நேரத்துல சமைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா ஆமாக்கா, அதுவும் சரிதான். இங்க பாரு, உனக்கு கேஸ் அடுப்பு வர வரைக்கும் நீ பாட்டுக்கு விறகு அடுப்புல சமைக்க அதை பண்றேன் இது பண்றேன்னு தனியா இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காத. 3 வேலைக்கு இங்க வந்துன்னு சொல்லிட்டேன். என்னடா அக்கா ஏதாவது சொல்லுவாங்களா, யாராவது ஏதாவது நினைப்பாங்களான்னு மனசுல எந்த கவலையும் இருக்கக்கூடாது. நீ பாட்டுக்கு குழந்தைனை கூட்டிக்கிட்டு வரணும், இல்லைன்னா குழந்தைனுக்கு கட்டிக்கிட்டு போயிடணும் நீ சாப்பிட்டுட்டு. ஏக்கா நீ சொல்லனாலும் நான் அப்படிதான் இருப்பேன். இந்த விறகு முட்டி சமைக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். வீட்டுல வெறும் சோறு மட்டும் பொங்கி வச்சுட்டு வந்துட்டேன். மற்றதெல்லாம் இங்க இருந்து எடுத்துட்டு போயிட மாட்டேன். அப்படிதான் இன்னைக்கு பாரு, கறியை நல்லா மிளகுத்தூள் போட்டு செட்டிநாட்டு ஸ்டைல்ல வறுத்து வச்சிருக்கேன். குழந்தைன்ட்ட கொண்டு போய் கூடு, குழந்தைனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிக்கா, அத்தனை நேரத்துல விறகு வைக்கிறேன், அது பண்றேன் இது பண்றேன்னு எதுவும் பண்ணிக்காதடி. பார்த்து பக்குவமா சமை. இல்ல ராத்திரிக்கு கூட இங்க வந்து இட்லி எடுத்துட்டு போயிரு. வேணாம்க்கா, சாயங்காலத்துக்கு மேல அவர் வந்துருவாரு. வந்தோடனே நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டே 4 இட்லி சுட்டு தின்னோம்னா வேலை முடிஞ்சிடும். குழம்பு கறி தான் இங்க இருந்து எடுத்துட்டு போறேன்ல, அதையே ஊத்திக்க வச்சுக்குவோம். சரி அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுக்கா. சந்தோஷமா தான் இருப்பேன். சரி, நீ எப்போதுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தா இந்த அக்காளுக்கு அதுவே போதும். சிரிங்கடி சிரிங்க, நல்லா சிரிங்க. சிரிப்பு சத்தம் வாசம் வரைக்கும் கேக்குது. அக்காளும் தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? இல்ல சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். கேஸ் இல்ல நேரம் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதான் உங்களுக்கு என்ன கவலை? என்னவோ வரத வாங்கி போடுறானுங்க, நல்லா நோகாம உட்காந்து இடத்துலயே ஆக்கி தின்னுக்கிட்டு ஊர் கதையும் புறணை கதையும் பேசிக்கிட்டு நல்லா வயிற்று வளர்த்துட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சுன்னு இப்படி லபோதிபான்னு கத்துறீங்க? யாரு லபோதிபான்னு கத்துறது? எனக்கு வேற வேலை இல்லை நினைச்சியாக்கா? ஆமா, இப்படிதான் கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏடி நீங்க 2 பேரும் ரோடு வரைக்கும் கேட்கற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை கேட்டா என்ன லபோதிபான்னு கத்துறேங்கிறியாக்கும்? சும்மா ரெடி, நாங்க சிரிக்கிறது இருக்கட்டும். இப்ப நீங்க கத்துறது கூட தான் ரோடு வரைக்கும் கேட்கும். இதுக்கு என்ன பண்ணலாம்? வர உங்களுக்குலாம் வாய் அதிகமாயிருச்சு. எல்லாம் என் மகன்களை சொல்லணும். அவங்க கொடுக்குற இடம் தான் இப்படி கூடி உட்காந்துக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு என்னையே எடுத்து கேள்வி கேட்கற அளவுக்கு இழுத்து விட்டுருக்கு. நாங்க என்ன பண்ணோம்? நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தப்ப நீங்க தான் வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ, உங்க மகன்கிட்டயே சொல்லுங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இருக்கட்டும், நீங்க இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. எல்லாம் என் மகன்களை உங்க பக்கம் வச்சிருக்கீங்கிற திமிரில் பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாத்தையும் தலைமையில மாத்துவா. உங்க சாமர்த்தியம் வேற யாருக்கு வருது? நல்லா அக்காலும் தங்கச்சியும் என் மகன்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எனக்கே எதனா திருப்பறீங்க. எல்லாம் என்ன சொல்லணும்? சே, நான் பெற்று வச்சிருக்கேனே ஒண்ணு, கட்டண புருஷனை கைக்குள்ள வச்சுக்க தெரியுதா? எல்லாம் உங்ககிட்ட தாண்டி இருக்கு. சே, இப்ப எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க. என் மகளை துரத்தி விட்டுட்டு நீங்க உங்க ராஜ்யம் நடத்துறீங்க பாத்தீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருங்க. இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுதா மனுஷன்? வீட்டுக்குள்ள வந்தாலே கடுப்பா இருக்கு. ஆச்சு இந்த கிழவிக்கு வந்துட்டு லபோதிபம் நம்ம கிட்டே கத்திக்கிட்டு போகுது. அம்மா அது வேற ஒன்றும் இல்லை. அவன் மகன் வீட்டை விட்டு வெளியே போனதுல 1000 கோவம் இருந்தாலும் மகன் என்ன பண்றா ஏது பண்றா எப்படி இருக்கான்னு நினைச்சு மனசு கொஞ்சம் கவலையா தானே இருக்கும். அதான் கோவத்தை யாருக்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம நம்ம கிட்ட காட்டிட்டு போறாங்க. இல்லக்கா, அதுக்கு திடீர்னு வந்து ஏன் கத்தணும்? ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் நடந்திருக்காது. அவங்க போன்ல பேசதானே போனாங்க. போன்ல ஏதோ பேசி. ஓஹோ, போன்ல பேசுனதுதான் கிளம்பி வந்து இப்படி கத்துதுன்னு நினைக்கிறேன். இருக்குக்கா, மக கஷ்டப்படுறேன்னு சொல்லி அழுதுருப்பா, மனசு தாங்கியிருக்காது. அதான் மறுபடியும் நம்ம கிட்ட வந்து கத்திட்டு போறாங்க. ஏக்கா மறக்கா சொல்றேன், இனிமே அவளை இந்த பக்கம் சேர்க்கணும்னு அத்தை எதுவும் ட்ரை பண்ணுச்சு, அப்புறம் நான் மனசியா இருக்க மாட்டேன். சரி விடுடி, அதுக்கெல்லாம் உன் மாமமாருங்க ஒத்துக்க மாட்டாங்க. இனிமே அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அதனால நீ ஒன்றும் கவலைப்பட்டுக்காத, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. சரி, நான் இட்லி 2 வைக்க, கறி குழம்பு வச்சு சாப்பிடு. அதையாவது வைக்க, சாப்பிட்டாதான் மனசு கொஞ்சம் சாந்தியமா ஆகும். இரு வைக்க. நல்லபடியா எடுத்து போடுங்க. ஏக்கா, அந்த லெக் பீஸ் எடுத்து போடுங்க. போடுறேன்டி பொறுமையா இரு. நீ
கேட்ட மாதிரியே எனக்கு பிஸா போட்டிருக்கியா, நல்லா சாப்பிடு. எடுத்துட்டு அம்பிட்டு கோவத்தையா இன்னைக்கு நான் சாப்பாட்டுல தான் காட்ட போறேன். ஏண்டி கறி குழம்பு வச்சு கையில கொடுத்துருக்கேன், இப்படி சாப்பிட மாட்டேங்கிற? ஏக்கா, கோவத்தை காட்ட போறதுன்னா சாப்பாடுல சாப்பிட்டு காட்ட போறேன்னு சொன்னேன். நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தான் என் கோவம் தனியும். என்னடி இது புதுகதையா இருக்கு? இது வரைக்கும் இப்படி ஒரு கோவம் நினைச்சு நான் பார்த்தது இல்லையே. கோவத்துல அவன் சோறு வேணும்னு தான் சொல்லுவேன். இப்படி கோவத்துல சாப்பிடுறேன்னு சொல்ற முதல்ல இங்கதான் பாக்குறேன். நான்லாம் அப்படிதான். மனசுல கஷ்டம் இருந்தாலும் கோவம் இருந்தாலும் சாப்பிட்டா தணிஞ்சு போயிடும். வயிறு பசி அடங்கடங்க மனசும் குறைஞ்சு போயிடும். மனசுல இருக்க பாரெல்லாம் குறையும்னா நல்லா சாப்பிட்டாலே போதும். அப்புறம் என்ன, சாப்பிடு சாப்பிடு.